இந்த டிஷ் பண்ணுறதுக்காக சிக்கன் வந்து நீல நீல ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது கூட சால்ட்டு, பெப்பர், ஒரு எக்கு, 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஹாஃப் லெமன் பிழிஞ்சு நல்லா எல்லா பக்கம் பரட்டி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஊற வச்ச சிக்கனை போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கோங்க. திருப்பி அதே கடாயில் ஒரு கரண்டி மட்டும் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸு, மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம், கொஞ்சமாக கேப்சிகம் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சுகர், கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் வேக விட்டுருங்க. இது நல்லா வெந்துட்டு இருக்கிறப்ப 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. திக்காக இருக்கும் கொஞ்சம். நம்ம பொரிச்சு வச்சுக்கிற சிக்கனை சேர்த்துட்டு ஃபைனலாக 1 ஸ்பூன் ஹனி, கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கிட்டிங்கன்னா இந்த ட்ராகன் சிக்கன் ஸ்டார்டராக சாப்பிட்றதுக்கும் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்டையும் கட்டும் வாழ்க்கை வளமுடன்.